பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான உயிரினம் அப்படின்னு சொன்னால் அது மிக நிச்சயமாக மனித இனம்தான். இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது. அதைத்தான் நாம் ஆறாவது அறிவுன்னு சொல்கிறோம். அந்த அறிவை பொதுவாக மனிதர்கள் சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சோன்னு சொன்னால், சுயநலம் சார்ந்தே பெரும்பாலான விஷயத்துக்கு இந்த அறிவை அவன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நம்ம டாபிக் வருவோம். பொதுவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிர்வாக ரீதியாக பல சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் மனிதர்களால் தான் உருவாக்கப்படுது. ஆனால் அந்த துறையுடைய கட்டமைப்பை உணர்ந்து அந்த சட்டங்களை அவங்க கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை முன் வச்சோம்னா மிக நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதில் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஏன் அதை நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு துறையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சார்ந்து தான் சட்டங்கள் கொண்டு வரப்படுதே தவிர, அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தேடி சட்டங்களை கொண்டு வரக்கூடிய அந்த மனப்பக்குவம் இவ்வளவு காலம் ஆயிடுச்சு இந்த மனிதர்களுக்கு இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பதில் தான் நமக்கு இப்போ கிடைக்குது. நம்ம ஏன் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், காலத்துடைய தேவை கருதி தான். இல்லை நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு முழுசாக பாருங்கள். பதிவுக்குள்ளே போகலாம். திசை பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. அதுல் சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி போன வருஷம், அதாவது 2024. அவர் இறந்து கிடந்த இடத்துல காவல்துறை போய் பார்க்குது. அங்கே அவருக்கு பக்கத்துலேயே ஒரு வாசகத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வாசகம். சரி, அதை ஏன் அவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு போலீஸ்காரங்க இன்னும் நோட்டமிடுறாங்க. ஒரு மரண வாக்கு மூலமாக 24 பக்கம் கொண்ட ஒரு கையெழுத்து பிரதியை அங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவ்வளவு விஷயங்களை அதில் கொட்டி தீர்த்திருக்கிறார். தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அதுக்கு காரணமானவர்கள் யாரும் தப்பிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதில் பதிவு செஞ்சிருக்கிறார். சரி, அது மட்டுமா அப்படின்னா கிட்டத்தட்ட 80 நிமிடங்களுக்கும் அதிகமாக ஓடக்கூடிய ஒரு வீடியோ பதிவையும் அவர் அந்த இடத்துல வச்சிருக்கார். சரி, இதெல்லாம் அவர் ஏன் செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலிருந்து அவரால் தப்பிக்க முடியல. திருமண சட்டங்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய விவாகரத்து சட்டங்கள், இதில் அவர் சிக்கி சின்ன பின்னமாகி தப்பிச்சு வெளியே வர முடியாத அளவிற்கு சட்டமே அவரை நெருக்கும் பொழுது வேற வழி இல்லாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இவருடைய தற்கொலைக்கும் இந்த சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கிட்டத்தட்ட 34 வயசாகி இருக்கக்கூடிய இந்த அதுல் சுபாஷ்ங்கிறவர் திருமணமானவர், குழந்தையோடு இருக்கக்கூடியவர். ஆனால் மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்பவும் கெடுபிடி கொண்டவங்களாக இருந்திருக்கிறாங்க. கணவனுடைய அனைத்து சம்பாத்தியமும் தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அது தொடர்ந்து கணவனை டார்ச்சர் செஞ்சு ரொம்பவும் கடுமையான முறையில் துன்புறுத்தி அவருடைய எல்லா சம்பாத்தியங்களும் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் தன்னுடைய தாய் தந்தைக்கும், அதாவது அதுல் சுபாஷுடைய மாமனார் மாமியாருக்கும் மட்டுமே வரும் மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது போதாது அப்படின்னு சொல்லி இன்னும் தனியாக வீடு கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் போகணும். அப்போ இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி முத்தும் பொழுது இது எங்கே போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன், என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வரும் பொழுது இவங்க விவாகரத்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. ஏன் விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கணவரை விடவும் அவர் புறத்தில் இருக்கிற அந்த சொத்து, அவருடைய அந்த பணம், அதுதான் ரொம்பவும் தேவையாக இருந்திருக்கு. அப்போ விவாகரத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா புதுசாக ஒரு ஜீவனாம்சமும் கிடைக்கும், மாதமும் ஒரு நல்ல ஜீவனாம்சங்கிற பேரில் வருமானம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு அவங்க போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க விவாகரத்து கேட்கும் பொழுது அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இவங்களே போய் விவாகரத்து கேட்டிருக்கிறாங்க. விவாகரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்னை துன்புறுத்தினார், அடித்தார், ஆனால் இதெல்லாம் இவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. இது போக என்னை முறை தவறி என்கிட்ட உறவு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த புகாரில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரம் இருக்கோ இல்லையோ ஒரு ஆண் மகனை எந்த அளவுக்கு உலுக்கி எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் அதிகமான பணம் கொடுத்தால் விவாகரத்து கிடைக்கும், மாதமும் ஜீவனாம்சம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இது போக அதுல் சுபாஷை உலுக்கின இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
அவருடைய குழந்தைகள் தான். அவருடைய குழந்தைகள் சட்டம் விவாகரத்து அப்படின்னு வரும்பொழுது என்ன செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மிக நிச்சயமாக பெரும்பாலும் தாயாரிடம்தான் வலுக்கட்டாயமாக சட்டம் வந்து குழந்தைகள் அனுப்பி வைக்கும். இங்கே தந்தையை வந்து ஒரு மேட்டராகவே சட்டம் எடுத்துக்காது. அப்போ இதை நினச்சி அவருக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகமாயிருச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவர் வர்றாரு. அப்போ அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்கள்கிட்டையும் இது சம்மந்தமாக போய் பேசுகிறாரு, நீதிபதி உட்பட. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே லஞ்சம் கேட்குறாங்க. நீங்கள் லஞ்சம் கொடுத்தா இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு. இதில் அந்த நீதிபதியும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதுல் சுபாஷ் தன்னுடைய வாக்குமூலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நீதிபதியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்தாக்கா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆண் மகன் விவாகரத்து வழக்கில் போய் சிக்கிறது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதை தொடர்ந்து இங்கே எல்லா இடத்துலையும் பணம் தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அதுல் சுபாஷ் மன உளைச்சல் காரணமாக மரண வாக்குமூலம் எழுதிவிட்டு மரண வாக்குமூலம் வீடியோவாக பதிவு செஞ்சுட்டு உயிரை விட்டுட்டார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆண்மகனை இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி தற்கொலை அளவுக்கு இந்த சட்டங்கள் தூண்டுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த விவாகரத்து சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது பெண் சார்ந்து மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண் சார்ந்து மட்டுமே வரையறை செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஆண் மகன் நல்லவனோ கெட்டவனோ முதல்ல அவனை கைது செய்கிறதும், அதுக்கப்புறம் விசாரணைங்கிற பேரில் அவனை துன்புறுத்துறதும், அதுக்கப்புறம் அவன் தவறே செய்யலை அப்படின்னு சொன்னாக்க போ அப்படின்னு சாதாரணமாக அமுச்சு விட்டுறதும், பொய் புகார் கொடுத்த பெண்களை எதுவுமே தண்டிக்காமல் அவங்கள வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்குது பாருங்கள். இந்த சட்டம் பெண்களுடைய பலமாகவும் ஆண்களுடைய பலகீனமாகவும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதுல் சுபாஷுடைய வழக்கை நாம் முன்னெடுத்து பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக பெண்ணிய சட்டங்கள், அதாவது பெண் சார்ந்த அந்த சட்டங்கள் மிக நிச்சயமாக நியாயமானதாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஓய்வு பெற்ற சில நீதிபதிகளே இப்போ கருத்து சொல்கிறாங்க. அதுல் சுபாஷுடைய மரணம் பல இடங்கள்லையும் விவாதங்களை கிளப்பி இருக்கிறதுனால இந்த சட்டங்கள் எதுவுமே ஆண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விவாதம் சமூக வலைதளங்களில் இன்னமும் போய்கிட்டே இருக்குது. அதில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய விவாகரத்து வழக்கு கையில் எடுத்து நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் உட்பட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஆமாம், மிக நிச்சயமாக இந்த பெண் சார்ந்த சட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்குது. அது நடுநிலையாவோ சார்பு தன்மை இல்லாததாவோ சமநிலையாவோ இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக நிச்சயமாகவே அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க. பொதுவாகவே நீதிமன்றம் எதுக்காக இருக்குது, சட்டங்கள் எதுக்காக இருக்குது அப்படின்னா மிக நிச்சயமாக மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக. அதுவும் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் நமக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பார்கள், நம் மீது நியாயம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீதிமன்றத்து மேலே இன்னமும் பல பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள் சட்டத்தினால் லாக் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். குறிப்பாக பெண் சார்ந்த சட்டங்களில் பெண்களுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீதிமன்றம் நினைத்தால் கூட இதிலிருந்து மாறக்கூடிய ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். விவாகரத்து சட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, விவாகரத்து முதல்ல ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்தாலே இந்த சட்டம் எந்த அளவிற்கு பெண் சார்பாக மட்டுமே வரையறை செய்யப்பட்டிருக்கு, அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான சட்டம்ங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பெரிய அளவில் சண்டைலாம் நடக்கும். ரெண்டு தரப்புலையும் பணம் இருக்கிறவங்க, செல்வாக்கு இருக்கிறவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சண்டைக்கு அப்புறம் அவங்களே பிரிஞ்சிருவாங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் பலகீனமாக இருக்குது, இல்லை ஒரு பக்கம் மட்டுமே பலகீனமாக இருக்குது, அப்படி இல்லைனா அதையும் மீறி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகி இருக்குது அப்படின்னா மிக கடுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்குவாங்க, சில நேரங்களில் அடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் விவாகரத்தே வரும். இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. அதாவது இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் உன் துணை எனக்கு வேண்டாம், உன்னுடைய உறவு முறை எனக்கு வேண்டாம், உன்னுடைய பொருளாதாரம் எனக்கு
எனக்கு வேண்டாம், நானும் இதையெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறது தான் உண்மையான விவாகரத்துடைய வரையறை. ஆனால் இங்கே பெண் சார்ந்து என்ன மாதிரியான சட்ட வரையறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், விவாகரத்து அப்படின்னு வரும்பொழுது இந்த கணவனும் மனைவியும் பிரிகிறார்கள். பிரியறத நீதிமன்றம் எப்படி வரையறைப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் மிக நிச்சயமாக தாயிடம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. இது போக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மாத ஜீவனாம்சம். அதாவது ஜீவனாம்சங்கிற பேரில் ஒரு சிங்கிள் டியூவாக ஒரு பணம் வந்து ஒரு பெருசாக ஒரு அமௌண்ட் வரும், அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். இது போக மாதமும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய ஒரு நிபந்தனை அந்த சட்டத்தில் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். விதிவிலக்காக சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த காரணங்கள் எல்லாமே பலகீனமானது. அப்போ அந்த நிலையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆணுடைய நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு விவாகரத்து ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு மாத ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணுங்கிறது ஒரு விதியாகவே இருக்குது சட்டத்தில். ஆனால் இந்த இடத்துல பிரச்சனைகளே பொருளாதாரம் சார்ந்தோ உறவுமுறை சார்ந்தோ தான் வருது. அப்போ இனிமேல் நீ எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாது, நீ மாதம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சட்டம் இந்த இடத்துல நிர்பந்திக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆணுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்போ ஏன் அவன் விவாகரத்து பண்ணணும்? தேவையே இல்லையே. அப்போ விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜீவனாம்சம் ஒவ்வொரு ஆணையும் மன உளைச்சலுக்கு உள்ளாகுது, கட்டாய ஜீவனாம்சம் அப்படிங்கிற பேரில். இது போக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் தான் பிரச்சனை. ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்படியே தாயோடு அனுப்பக்கூடிய வழக்கத்தை தான் சட்டங்களும் அதை நிர்வாகம் செய்பவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதம் ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆண்கள் இருந்தாலும் எப்போவுமே தன்னுடைய குழந்தைகளை தாய்கிட்ட இருக்கும்போது அவங்க வந்து பார்க்கலாமா அப்படின்னா சட்டம் அதை தடுக்குது. அதெல்லாம் கிடையாது, வேணா நீ வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துக்கோ, அதுவும் அந்த டைமிங் சொல்லுவாங்க, இந்த டைமிங் தான், இந்த டைமிங்கில் கூட்டிகிட்டு போ, இந்த டைமில் கொண்டு வந்து விட்டுடணும். ஸ்பெஷல் நாள் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலை உண்டாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இது போக நமக்கு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விவாகரத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்களேன். விவாகம்னா திருமணம், ரத்து அப்படின்னா அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டுடுச்சு. இதுதான் விவாகரத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அங்கே நடந்துருச்சு அப்படின்னா இனி கணவனும் மனைவியும் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே மாத ஜீவனாம்சம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ இவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. மாதம் நீ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ மனைவியாக இருந்தால் கூட இருக்கும்போது அவங்க செலவு பண்ணுவாங்க. இங்கே விவாகமே ரத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது மாத ஜீவனாம்சம் அப்படின்னு வரும்பொழுது மிக நிச்சயமாக இங்கே மன உளைச்சல் இருக்கும். அப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இவர்கள் உறவு கொள்ள தடை அப்படிங்கிற அளவுக்கு இந்த சட்டம் சுருக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். நீ வந்து இவங்களோட உறவு வச்சுக்கக்கூடாது, மற்றபடி இவங்களுக்கான செலவு அந்த பொருளாதாரம் எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு, கூடவே சேர்ந்து இந்த குழந்தையும் நாங்கள் அவங்கக்கிட்ட அமுச்சு விட்டுடுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே சட்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நாம் இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இப்போ ஆண்களுடைய மன உளைச்சலுக்கு இது காரணமாகுது. ஏன்னா இந்த மாத ஜீவனாம்சம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆணுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஓய்வில்லாமல் உழைக்கணுங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் அவன் போக வேண்டியிருக்கும். ஏன்னா மாத ஜீவனாம்சம் கொடுக்குறவங்கள நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து லீவ் எடுக்க முடியாது. உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது. ஏன்னா சம்பளம் கட் ஆயிரும். வேலைக்கு போனால் தான் குறிப்பிட்ட நேரத்துக்கு சம்பளம் வரும், குறிப்பிட்ட டேட்டில் வந்து அவங்களுக்கு அந்த சம்பளம் கொடுத்துடணும், அவங்களுக்கு அந்த ஜீவனாம்சம் கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வீடு தேடி போலீஸ் வரும், அதிகாரிகள் வருவாங்க, தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க. அப்போ இது மாதிரியான நிலையெல்லாம் உண்டாக்கும். இது போக இந்த ஆண் இன்னொரு திருமணம் செய்ய முடியாத நிலை, ஏன்னா பொருளாதாரம் எல்லாம் இங்கே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது இன்னொரு திருமணம் செய்ய முடியாத நிலைக்கு அவங்க போகிறாங்க. இந்த விவாகரத்தினால உண்மையிலேயே யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆண்களா பெண்களா இந்த சட்டத்தின் மூலியமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக நிச்சயமாக ஆண்களுக்கு தான் இழப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு திருமணம் அப்படின்னு நடக்கும்பொழுது ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர்றது தான் வழக்கம். உலகம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது. அப்போ தனக்காக ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செஞ்சு தன்னுடைய குடும்பத்துக்காக தான் அழைச்சிக்கிட்டு வரான். தன்னுடைய அப்பா அம்மா சகோதரன் சகோதரிகள் கொண்டு இந்த குடும்பத்தில் அந்த பெண்ணை அவன் சேர்த்துக்கிட்டு அப்போ இந்த குடும்பத்தோடு சேர்ந்தே அவன் இயங்கி கொண்டிருக்கிறான். தன்னுடைய எதிர்காலம் முழுக்க இந்த பெண்ணிடம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் தந்தையை கூட இவங்க தான் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில்தான் அந்த திருமணமே நடக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
ஒரு பெண் விவாகரத்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அதாவது ஆண்கள் மேலேயும் தவறு இருக்கலாம், பெண்கள் மேலேயும் தவறு இருக்கலாம். நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சட்டங்கிறது முழுக்க முழுக்க பெண் சார்ந்து மட்டுமே இருக்கிற அந்த ஒரு நிலையை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால இது பெண்களுக்கு எதிராக பேசுகிறதா யாரும் நினைக்க வேண்டாம். அதனால தான் நம்ம இது பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விவாகரத்து அப்படின்னு வரும்பொழுது இங்கே நிலை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெண் அங்கேருந்து போயிடுறாங்கன்னு வைங்க, கூடவே சேர்ந்து இந்த குழந்தைகளும் அனுப்பி வைக்கப்படுறாங்க. அப்போ இது போக மாதம் மாதம் ஜீவனாம்சங்கிற பேரில் இந்த பொருளாதாரமும் அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னொரு திருமணம் இவங்களால் செய்ய முடியலை. ஏன்னா இவங்க இன்னொரு திருமணம் செஞ்சால் தான் இந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு துணை தேவைப்படும். யதார்த்த வாழ்க்கையில் யாருமே இதெல்லாம் மறுத்தர முடியாது. அப்போ இந்த குடும்பத்தை பராமரிக்கணும், தன்னுடைய அப்பா அம்மாவை தான் இல்லாத நேரத்தில் பார்த்துக்கணும், இந்த வீட்டை பராமரிக்கணும். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாத ஜீவனாம்சம் கொடுக்கறதுனால முடங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது போக அப்பா கிட்ட இருந்து சட்டமே வலுக்கட்டாயமாக அந்த குழந்தையை பிரிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தந்தைகிட்ட ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்க, பொதுவாகவே அப்பா கிட்ட அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிற அந்த காலகட்டங்களில் சில பேருக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கும். குழந்தைகள் அப்பா கிட்ட இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் 2 பேருக்கும் காமனாக இருக்கும். அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க, அம்மா கிட்ட பேசுவாங்க, அப்பா அதை தடுக்க மாட்டார். ஆனால் அம்மா கிட்ட இருக்கிற குழந்தைகள் அப்பா கிட்ட வராத அளவுக்கு அவங்க அதிகமான நெகட்டிவான விஷயங்கள் பெண்கள் பேசுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது கணவன் மனைவிக்கு இடையில நடந்த பிரச்சனைகள் ஒரு குடும்ப பிரச்சனையாக உருவாக்கி இந்த குழந்தைகள் மனசுலையும் தந்தையை பற்றின அந்த வெறுப்பை விதைக்கக்கூடிய வேலையை பெண்கள் அதிகமாக செய்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ சட்டம் பெண்களுக்கு சார்ந்து இருக்கும் பொழுது அதிகமான பாதிப்பு இங்கே யாருக்கு உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிக நிச்சயமாக ஆண்களுக்கு தான் உண்டாகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது போக இந்த விவாகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விவாகரத்து கோர்ட்டுக்கு தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்கு. இப்படி விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது இந்த கணவனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மனைவி ஒரு வக்கீல் வச்சு அவங்களும் எதிர்த்தரப்பு வாதம் பண்ணுவாங்கல்ல, அந்த வக்கீலுக்கு கூட கணவன் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் சட்டம். தேவைப்பட்டால் அந்த மனைவி செலவு பண்ணிக்கலாம் அந்த பெண். ஆனால் கணவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவருக்கும் சேர்த்து நீயே பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லுது இந்த சட்டம். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆண் தனக்குத்தானே சூனியம் வைக்கிற மாதிரி ஒரு நிலை இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சட்ட நெருக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு சூழல் ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவனாம்சம் ஒரு பெண் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். அப்படி வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. அது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. யார் ஜீவனாம்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த முன்னாள் கணவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. அதை கோர்ட்டில் இவராக கொண்டு போய் ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும் அவர் ஜீவனாம்சம் கொடுக்கணும். கொஞ்சம் இந்த இடத்துல அந்த சட்டத்தினுடைய அந்த நிலையை கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப பரிதாபமாக இருக்குது. விவாகரத்து அப்படின்னா திருமணம் ரத்தாகி போச்சு, ஆனால் ஜீவனாம்சம் கொடுத்தாகணுங்கிறது சட்டம். அவங்களுக்கு வேறொருத்தரோட தொடர்பு இருக்குதுங்கிற விஷயத்தை இவர் கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜீவனாம்சம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ண முடியும்னு சட்டத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. விவாகரத்தானதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே இவர் சுற்றிக்கிட்டு இருக்க முடியுன்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லை. அவரை பெண் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சட்டத்துடைய ஒரு நிகழ்வு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வரதட்சணை கொடுமை அந்த வழக்கெலாம் இருக்குது பாருங்கள், அந்த செக்ஷன்லாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டமாக இருக்குது. ஒரு புகார் வருது அப்படின்னா நியாயமான நடைமுறை என்னவாக இருக்கும்? விசாரணைக்கு அப்புறம்தான் கைது நடவடிக்கை. அது கூட அந்த விசாரணை மூலியமாக தெரியக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் அந்த கைது நடவடிக்கை இருக்கணும். இதுதான் நியாயமான வரைமுறை எல்லா துறைகள்லையும். ஆனால் இங்கே பெண் சார்ந்து மட்டுமே சட்டம் இயற்றப்பட்டதுடைய விளைவு, ஒரு பெண் வரதட்சணை கொடுமை சம்பந்தமாக புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல கைது, அப்புறம்தான் விசாரணை அப்படிங்கிறது தான் இங்கே சட்டமாகவே இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெண் மேலே இருக்கக்கூடிய அந்த அனுதாபத்தை வச்சு எழுதப்பட்ட எல்லா சட்டங்களும் எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்குது பாருங்கள். ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இந்த இடத்துல உருவாக்குது.
இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பெண் யார் மேலே வேணாலும் குற்றம் சொல்ல முடியும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு சண்டை, ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கு ஒரு சண்டை அப்படின்னு சொன்னாக்கா, அது சம்மந்தமாக அந்த வரதட்சணை கொடுமை வழக்கு போய் அவங்க பதிவு பண்ணும்போது இவங்க வந்து வரிசையாக கணவன், மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தன் அப்படின்னு வரிசையாக அந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த கொடுக்குற இத்தனை பேரையும் வச்சு இத்தனை பேரையும் கைது செய்யக்கூடிய, ரிமாண்ட் செய்யக்கூடிய அதிகாரம் அதிகாரிகளுக்கு உண்டு. இந்த கேஸு கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி என்ன நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் சரிப்பா இவங்க ரிமாண்டில் வச்சுருங்க அப்படின்னா வச்சிடணும். இல்லை பரவாயில்ல, ஜாமீனில் இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்படி போயிடும். அப்போ இந்த சட்டத்துடைய ஒரு இன்பேலன்ஸான ஒரு நிலை முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே சாதகமாக மையப்படுத்தி எழுதப்பட்ட அந்த சட்டத்துடைய விளைவு எந்த அளவுக்கு ஆண்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது போக இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பெண் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள இறந்துட்டாங்க, அதாவது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தற்கொலை வழக்கை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, தானாகவே அது வரதட்சணை வழக்காக தான் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், மாமியார் மருமகளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை நாம் சொல்கிறது புருஷன் கேட்கல அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இதுக்காக ஒரு பெண் தன்னை மாற்றிக்கொண்டார் அப்படின்னா, இறந்துட்டாங்க, தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த விசாரணை துவக்கத்திலே எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா, வரதட்சணை கொடுமை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் அதை வந்து மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ இது எது மாதிரியான ஒரு நிலையாக இருக்குது? ஒரு இடத்துல ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஏன் செஞ்சாங்கன்னு தானே கேட்கணும். ஆனால் எடுப்பில் நாங்கள் இப்படி தான் பதிவு பண்ணுவோம், விசாரணைக்கு அப்புறம் வேணால் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமணமாகி 7 வருஷத்துக்குள்ள பெண்கள் இறந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு நிலை. ஆனால் திருமணமாகி அந்த 7 வருஷத்துக்குள்ள மனைவியோடைய டார்ச்சர் தாங்காமல் ஒரு கணவன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாக்கா, இதே மாதிரியான ஒரு வன்கொடுமை சட்டம் இவங்க மேலே பாயுதா அப்படின்னா அது சாதாரண தற்கொலை வழக்காக மட்டுமே கடந்து போகப்படுது. நாம் சொல்லலை, சட்டமே அப்படி தான் கடந்து போகுது. ஒரு சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை, இவங்க செத்தா குடும்ப பிரச்சனை இல்லை, இது வந்து வரதட்சணை கொடுமையாக மாறிடுது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளே வருது. இவங்க செத்தாக்கா, ஒரு ஆண் ஒரு கணவர் இறந்தாக்கா அது ஒரு தற்கொலை நிகழ்வாக மட்டுமே பார்த்து அப்படியே சட்டம் கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. நம்ம ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கணவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் இறக்கக்கூடிய, அதாவது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண்களை விடவும் மனைவியுடைய தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆதாரபூர்வமான ஒரு சர்வேயாக இருந்துகிட்டு இருக்கு. புள்ளி விவரம் தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது. அப்போ இப்படி ஒரு நிலையில் இங்கே ஆண்கள் தான் முந்திக்கிட்டு இருக்கிறாங்க தற்கொலை செஞ்சுக்கிறதுல அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தற்கொலைக்கான காரணமும் என்ன அப்படின்னா சட்டம். ஏன்னா இந்த சட்டம் வந்து பெண்கள் கிட்ட இருந்து ஆண்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டேங்குது. விவாகரத்தை எளிமையாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த தற்கொலையும் நடக்காது. இல்லைன்னா இந்த பெண்களை விவாகரத்து செஞ்சாலும் பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பெண்களை துன்புறுத்துகிற அந்த ஒரு நிகழ்வும் இருக்காது. அதுக்கு தான் விவாகரத்தை எளிமையாக்கி வைக்கணும். ஆனால் இவங்க விவாகரத்துக்கு அப்புறமும் நாங்கள் உங்களை கடைசி வரைக்கும் விட மாட்டோம்னு சட்டத்தை எழுதி வச்சுக்கிட்டு ஆண்களை டார்ச்சர் பண்ணும்போது இவங்க ஒன்று தன்னை மாய்த்து கொள்றதோ அல்லது மனைவியை கொலை செய்வதையோ அல்லது அவர்களை டார்ச்சர் செய்வதையோ தவிர்த்து வேறு வழியே இவங்களுக்கு இருக்கிறது இல்லைங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த இடங்களில் குடும்ப வன்முறைகள் மூழ்கிறதுக்கு சட்டமும் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஆண்களுடைய அந்த தற்கொலைக்கு சட்டம் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும், பெண் சார்ந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது சமநிலை இல்லாத, நடுநிலை இல்லாத, நீதியை கொடுக்க முடியாத சட்டங்களாகத்தான் இருக்கிறது. எல்லா சட்டங்களும் நியாயமானதாக நீதியானதாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த பெண்ணிய சட்டங்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி இந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த விவாகரத்து சட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆக்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து விவாகரத்து கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க
கோடிக்கணக்கில் ஜீவனாம்சம் வாங்க முடியும் ஹையர் கிளாஸில் இருக்கிறவங்க. இது போக மாதம் மாதம் சில லட்சங்களையோ சில கோடிகளையோ அவங்களால மாதம் வாங்க முடியும். இது போக வருஷத்துக்கு அந்த மெடிக்கல் செலவு இருக்குது பாருங்கள், அதுவும் வாங்கி கொள்ள முடியும். ஒரு பெரிய வீடு பங்களா அதுவும் வாங்கி கொள்ள முடியும். கார் அதுவும் வாங்கி கொள்ள முடியும். டூருக்கு கூட காசு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதாவது வருஷத்துக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படியெல்லாமா சட்டத்தை ஒருத்தவங்க எழுதி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அதுல் சுபாஷுடைய மரணம் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பேசப்படுது அப்படின்னு சொன்னால், அவர் தற்கொலை செய்து கொண்டது மட்டுமல்லாமல் தனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போக 24 பக்கத்திற்கு அவர் மரண வாக்குமூலத்தை எழுதி 80 நிமிஷத்துக்கும் அதிகமாக ஒரு வீடியோ பதிவையும் செஞ்சு அதை அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு இது பேசு பொருளாக ஆயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் சில ஆயிரம் ஆண்கள் பெண்களை விடவும் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அது பேசப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் கூட அதை ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொத்து கொத்தாக ஆண்கள் இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கவே மாட்டேனுது இந்த சட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சட்டம் நியாயமானதாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இதை நாம் சொல்லலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதிபதிகளும் சொல்கிறாங்க. அந்த வழக்குகளை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட அதை ஒப்புக்கொள்கிறாங்க. இந்த சட்டங்கள் பெண்களுக்குத்தான் சாதகமானது அப்படின்னு. அப்போ பெண்கள் இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க கூட இன்றைக்கி லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கூட அந்த பெண்களுக்கு கூட ஜீவனாம்சம் வாங்க உரிமை உண்டு அப்படின்னு தான் சட்டம் எழுதி வச்சிருக்கு. சரி, இவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே, விவாகரத்து நடக்கும்பொழுது கணவனுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நாம் கேட்டு பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கிற பதில் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, வாங்க முடியும். ஆனால் கணவன் தன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இயங்க முடியாத நிலையில் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். அது கூட அவங்க விருப்பப்பட்டா, யார் மனைவி விருப்பப்பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எந்த அளவிற்கு இந்த சட்டம் பாரபட்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இவங்க கணவன் எந்த நிலையில் வாங்கலாம் அப்படின்னா, அவனால் இயங்கக்கூட முடியாத நிலையில் அவனால் வாங்க முடியும். அது கூட விருப்பப்பட்டால் இவங்க கொடுக்கலான்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது மிக நிச்சயமாக இந்த சட்டங்கள் நியாயமானதாக இல்லை, சமத்துவமானதாகவும் இல்லை, சமூக நீதியையும் இந்த சட்டங்கள் பேணவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக இந்த சட்டம் அதுல் சுபாஷை தொடர்ந்து விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த அதுல் சுபாஷை மையப்படுத்தி இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுல் சுபாஷ் ஒரு ஆண், இப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றமே இந்த பெண் சார்பு சட்டங்களை குறித்து சொல்லும்பொழுது, குறிப்பாக அந்த வரதட்சணை கொடுமை வழக்கை பற்றி ஒரு முறை சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்கும். அப்போவே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கே உச்சநீதிமன்றத்திலேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா வழக்குகளுமே பொய் வழக்குகளாக இருக்குது, பெரும்பாலும் பொய் வழக்குகள் தான் வருது அப்படின்னு யார் சொல்கிறா? உச்சநீதிமன்றத்தில் தான் சொல்கிறாங்க. பெண்கள் கொடுத்த எல்லா புகார்களும் போலியாக இருக்குது, அதனால் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்தில் நாங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரியே பெண்கள் அமைப்பிலிருந்து இதுக்கு எதிர்ப்புகள் வந்தது. அப்போ இதன் காரணமாக அவங்க அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அதனால் எந்த சட்ட திருத்தமும் கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த சட்டம் மேலும் மேலும் திருத்தப்பட்டு இன்னமும் கெடுபிடி அதிகமாகும் பொழுது பெண்கள் மீது ஆண்களுக்கு வெறுப்பும், இதை தொடர்ந்து ஒன்று அவங்க தற்கொலை செய்து கொள்வதோ அல்லது பெண்களை அவர்கள் துன்புறுத்துவதோ அல்லது கொலை செய்வதோ தடுக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது இந்த லிவிங் டுகெதர், திருமணம் செய்யாமலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, இதை பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் நல்ல பணம் படைத்த ஆண்கள், இளைஞர்கள் இந்த வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வருது, பிரிகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய எல்லா உழைப்பையும் அவங்க சுரண்டுறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் உட்பட அவங்க கூட்டுட்டு போயிடுறாங்க.
அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து ஆண்களுக்கு இப்போ இருக்குது. இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய உழைப்பு நம்மளை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அதே சமயம் நமக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் தான் சரியானதுங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இன்னைக்கு இந்தியா மாதிரியான ஒரு பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார பண்பாடு வாய்ந்த ஒரு தேசத்தில் திருமணம் இல்லாத உறவு தொடர்வதற்கு உண்மையான காரணத்தில் இந்த சட்டத்திற்கு பெரும் பங்கு உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். ஆக ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு ஆக ஒரு தேசத்தில் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் ஒரு கலாச்சாரத்தையே வீழ்த்துதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். குடும்ப கட்டமைப்பையே தகர்க்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது பாதுகாப்புக்காக தவறே கிடையாது. ஆனால் அந்த துறையில் முதல்ல அந்த கட்டமைப்பு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர்றாங்க, அது திருமண சட்டங்கள், விவாகரத்து சட்டங்கள் அப்படின்னு. அப்போ இந்த விவாகரத்து சட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது அந்த குடும்ப கட்டமைப்பு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த கணவனுக்கான தாய், தந்தை, அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதர சகோதரிகள், இது சார்ந்து தான் ஒரு குடும்பம் இருக்குது. பெண் வெளி குடும்பத்திலிருந்து உள்ளே வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல தலைவனாக கணவனும் தலைவியாக மனைவியும் இருக்கிறாங்க. அப்பா அம்மா சீனியராக இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வழிநடத்துதலோட இந்த குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய பெண் அந்த குடும்ப பராமரிப்பு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இங்கே ஒரு பெண் பாதிக்கப்படுறான்னு இந்த ஒரு அனுதாபம் இருக்குது பாருங்கள். இந்த ஃபெமினிஸ்டுகளால் கொண்டு வரப்பட்ட இந்த அனுதாபம் இருக்குது பாருங்கள். இது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு மொத்த குடும்பத்தையும் சமுதாயத்தையுமே கொலைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குடும்பங்கள் இல்லாத குடும்பங்கள் உருவாகிட்டு இருக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் மூலயமா. குழந்தைகள் கூட பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து தவறான வழியில் உண்மையிலேயே பிறக்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திருமணம் இல்லாத உறவுகள் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வேற என்னன்னு சொல்கிறது? இதுக்கெல்லாம் இந்த சட்டங்களே காரணமாக அமையறதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட இந்த கொரோனா டயத்தில் 2020 இந்த காலகட்டத்தில் அந்த கொஞ்சம் கடைசி அந்த நவம்பர், டிசம்பர் இந்த சூழ்நிலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நான் படித்தது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் பஞ்சாப் இல்லை மும்பை கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் நான் என்ன படித்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பரில் தான் வந்தது. விவாகரத்துக்கு அப்புறம் மாதம் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து உத்தரவு போடுது. ஆனால் அவரால் கொடுக்க முடியல. குழந்தைகள் தாயார்கிட்ட இருக்குது. அப்போ இந்த தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி கேஸ் போடுறாங்க, இவர் வந்து எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல அப்படின்னு. கோர்ட்டில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கொரோனா டயத்தில் பிஸ்னஸ் எல்லாமே போயிடுச்சு, என்னால் சுத்தமாக பணம் கொடுக்க முடியல, நானே வீட்டு வாடகை கடை வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கேன், கொஞ்சம் இந்த கருணை காட்டி இந்த ஜீவனாம்சத்தை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் காசு கொடுக்க வேண்டிய கடமை கணவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவரை 1 வருஷம் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. நீ கொடுக்கலல்ல, 1 வருஷம் உனக்கு தண்டனை அப்படின்னு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விவாக ரத்து அப்படிங்கிறது திருமண உறவு ரத்தாயிருச்சு. ஆனால் இங்கே கோர்ட் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, விவாகரத்துக்கு அப்புறம் நீ காசு கொடுக்கல, மனைவிக்கு காசு கொடுக்க வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை அப்படின்னு இந்த இடத்துல அந்த கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது, ஒரு கருத்து சொல்லுதுன்னா அதுவும் சட்டமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறது தான் விதி. அப்போ கிட்டத்தட்ட 2020 இந்த கருத்தை நீதிபதி சொல்லி சம்பந்தப்பட்ட நபரை தூக்கி 1 வருஷம் உள்ளே வைக்கிறாரு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் சொன்னார்ல நீங்கள் வந்து கணவன் தான் அப்படின்னு, இது எல்லா விவாகரத்து வழக்குக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிலைக்கும் வந்திருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆக இந்த இடத்தில் ஆண்களுக்கு முழுமையாக எந்த விதமான ஒரு வடிகாலும் சட்டம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக ஆண்கள் ஒன்று தங்கள் அழிச்சிக்குவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மனைவியை விவாகரத்து கொடுக்காம துன்புறுத்துவாங்க, இல்லைனா அவர்களை கொலை செய்யக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வர்றோம். நம்ம ஏன் இதை கவலையோடு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, சட்டம் ரொம்பவும் சார்பு நிலையை எடுக்கும் பொழுது மிக நிச்சயமாக ஏமாற்றம் அடைபவர்களுடைய வழி இதுவாகத்தான் இருக்கும். ஆக மிக நிச்சயமாக இந்த சட்டத்தில் மாற்றங்கள் வராத நிலையில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளோ அல்லது ஆண்களுடைய தற்கொலைகளையோ குடும்ப வன்முறையோ மிக நிச்சயமாக
தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தான் நாம் இங்கு கவலையோடு பதிவு செய்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்தோடுங்க. இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.